கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக காதலித்ததால் தான் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் காயத்தையும் அடைந்தீர்கள். கடக ராசியின் அதிபதி சந்திரன் என்பதால் உங்களுக்குள்ள எப்போதுமே உணர்ச்சிகளின் கொந்தளிப்பு அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கும். யார் எது செய்தாலும், யாராவது பிரச்சனைகளை செய்தால் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கஷ்டங்களும் தேவையில்லாத மனக்கவலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் ஒருவரை நேசித்தால் அதில் எந்தவிதமான சுயநலமும் கணக்கு வழக்கம் பார்ப்பது கிடையாது. அவர்கள் மீது உண்மையான ஒரு பாசத்தையும் உண்மையான ஒரு அக்கறையுமே கொடுத்து அவர்கள் மீது நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய உண்மையான அன்பை நீங்கள் காட்டக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களின் ஒட்டுமொத்த ஆன்மாவையும் உலகத்தையும் அவராகவே நினைத்து அசாத்தியமாக காதலித்தும் கொண்டும் இருப்பீங்க. யார் மீதாவது உங்களுக்கு அதிகமான அன்பும் அதிகமான ஆர்வமும் அவர்களை உங்களுக்கு பிடித்து விட்டது என்றால் அவர்கள் மீது உங்களுடைய உயிரையே நீங்கள் வைத்து விடுவீர்கள். இவர்கள் ஒருவர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். உங்களுடைய ஒட்டுமொத்த ஆன்மாவையும் உலகத்தையும் அவராகவே நினைத்து நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் அவர்களை காதலித்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா இந்த உலகம் சமநிலையை விரும்புகிறது. நீங்கள் காட்டக்கூடிய அதீத பாசமும் எல்லைகளற்ற காதலும் எதிரில் இருப்பவர்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு சுமையைப் போலவும் சலிப்பாகவும் மாறிவிடவும் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் காட்டக்கூடிய அன்பு அக்கறைகள் அனைத்துமே அவர்களுக்கு ஆரம்பத்தில் பிடித்திருக்கும். ஆனால் காலங்களும் நேரங்களும் போக போக நீங்கள் காட்டக்கூடிய அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு ஒரு சுமையாக தெரிய ஆரம்பித்திருக்கும். அதனால உங்களை சலிப்பாகவும் உங்களிடம் இருந்து விடைபெற வேண்டும், உங்களிடமிருந்து அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களானது அவருடைய மனதிற்குள் இதுவரைக்கும் வந்திருக்கும். நாம் இவ்வளவு தூரம் நேசிக்கிறோமே என்ற உங்களுடைய எதிர்பார்ப்பு பொய்க்கும் போது அந்த அதீத காதலை உங்களுக்குள்ள ஈட்டி போல பாய்ந்து காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் குறைவாக காதலித்திருந்தால் இவ்வளவு பெரிய காயத்தை அடைந்திருக்க மாட்டீங்க. அவர்கள்தான் என்னுடைய உலகம் என்று உங்களுடைய அதீத காதலையும் அதீத அன்பையும் யாரிடமும் எதையும் பேசாமல் இவர்களிடம் மட்டுமே நீங்கள் எல்லாத்தையும் கூறிக்கொண்டும் காட்டிக்கொண்டும் இருந்தீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளும் கவலைகளும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்தது. உங்களின் எல்லையற்ற பாசமே உங்களுக்கு எதிரியாக மாறியதுதான் இதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருந்தீங்க. உங்களை யார் தெரியுமா கவனித்தார்கள்? இயற்கையிலேயே கடக ராசிக்காரர்களுக்கு தாய்மை குணமானது எப்பொழுதுமே அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என எல்லோரும் சாப்பிட்டார்களா? அவர்களுடைய மனநிலை நன்றாக இருக்கிறதா? அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவையா என்று அவர்களின் நிழலை போல இருந்து கவனித்துக் கொள்வீங்க. முக்கியமா பெரியவர்கள் உங்களுடைய வீட்டிற்குள் இருந்தார்கள் என்றால் அவர்களின் மீது அவ்வளவு மரியாதையும், உங்களுடைய தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ உங்களுடைய வீட்டிற்கு வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மீது முழுமையான ஒரு பாசத்தையும், நம்ம கூட பிறக்காதவோ அல்லது நம்முடைய அம்மா அப்பா போலவும் அவர்களிடம் நீங்க பழகவும் உரிமையோடு பேசவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு எண்ணங்களை கொண்டவர்கள் தான் நீங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பீங்க. மற்றவர்களின் சின்ன கவலைகளை கூட உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. என்னிடம் பணமோ இல்லை, அந்த ஒரு உதவியை செய்யக்கூடிய நபர்களுமோ அந்த ஒரு உதவியை செய்யக்கூடிய பொருட்களும் என்னிடம் இல்லை. அது இருந்தது என்றால் உனக்கு இப்பொழுதே நான் பண்ணி கொடுத்து விடுவேன். நீ பண்ணக்கூடிய கவலை எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை தேடி கொடுக்கிறது என்றெல்லாம் நீங்கள் மற்றவர்களுடைய கவலையை பார்த்து அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இத்தனை பேரை தாங்கக்கூடிய உங்களுடைய இதயம் ஒரு நாள் சோர்ந்து போயிருந்திருக்கும். எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் கூட பேச யாருமே இல்லையா? என்னை எப்போதாவது யாராவது கவனித்தார்களா என்று ஏங்கும் போது அங்கே ஒரு பெரிய மௌனம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிஞ்சி இருக்கும். நீங்கள் எல்லோரையுமே தாங்கக்கூடிய சுவராக இருந்தீங்க. ஆனா உங்களை தாங்க ஒரு பிடிமானம் கூட இல்லாத ஏமாற்றத்தை இந்த உலகம் உங்களுக்கு பரிசாகவே இதுவரைக்கும் கொடுத்திருக்கும். அது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியது என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதான் இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நான் இதுவரை கூறியது நடந்து இருக்கிறதா இல்லையா, இனிமே நடக்கப் போகிறதா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது பொய் கூறியிருந்தால் என்னையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் மனக்காயங்கள் எல்லாமே முடிவடைந்து உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை தேடி இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் உங்களை உயிராக நினைத்தவர்களை உங்களை ஒதுக்கி வைத்த போதும் துரோகங்களால் உங்களுடைய
துரோகங்களால் உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்த போதும் உங்களுக்குள்ள எழுந்த அழுகை சத்தத்தை இந்த ஒரு உலகம் நிச்சயமாக கேட்டிருக்காது. ஆனால் நீங்கள் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உழைப்பு, ஏன் உங்களுடைய ரத்தங்கள் என அனைத்தையுமே நீங்கள் இழந்து அனைத்தையுமே அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா அவங்க நன்றாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ உதவிகளையும் எவ்வளவோ செயல்களையும் நீங்கள் செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் அதனை ஒருபோதும் மதித்திருக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஒரு காயங்களாகவே இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய மனதில் இருக்கும் அத்தனை விதமான பிரச்சனைகளும் மனவேதனைகளும் பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் மாபெரும் ஒரு அருமருந்தை நிச்சயமாக வழங்கப் போகிறது. அதனையும் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை ஆழமாக வாட்டி வதைத்த அந்த பழைய நினைவுகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களை விட்டு மெதுவாகவே விலகத் தொடங்கும். ஆனால் அது எல்லாமே ஆரம்பத்தில் நடந்து விடாது. இந்த நாட்களுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல சிதறி கிடந்த உங்களுடைய மனதை ஒரு புதிய பாசிட்டிவானது ஒரு எனர்ஜி வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒட்ட வைக்கும். அது ஒரு மனிதராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். வந்து உங்களுடைய வாழ்க்கையவை அவர் நிச்சயமா மாற்றவும் ஆரம்பிப்பார். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய முக்கியமான சில செயல்களும் உங்களையே அவர்களிடம் வந்து மறக்க வைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமாகவே இருக்கும். இனிமே யாரையும் நினைத்து கவலைப்பட போவது இல்லை என்ற ஒரு பக்குவமும் தெளிவும் உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய இரவுகளை கெடுத்த தூக்கமின்மையானது மறைந்து நிம்மதியான உறக்கமும் எதையும் தாங்கக்கூடிய மன அமைதியும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். உங்களின் நீண்ட நாள் இயக்கங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய அமைதியான நதியைப் போல நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடவும் ஆரம்பிக்கும். எனவே உங்களுடைய அதிபதி இப்போது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறார். கடகம் ராசியின் அதிபதியான சந்திர பகவான் தேய்வதும் வளர்வதுமான தன்மையை நிச்சயமாக கொண்டவர் என்பதால் உங்களின் மனநிலைமையும் இவ்வளவு காலம் ஏற்ற இறக்கங்களுடன் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பயத்துடன் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு ஒரு இரும்பு கவசத்தை போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி மாபெரும் பாதுகாப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்க போகிறார். அதை நீங்களே இதுவரைக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா இருக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை தவறாக பேசி உங்களுடைய பெயரை கெடுக்க நினைத்தவர்கள் அனைவரும் தங்களுடைய பலத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் மண்டியிடவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. அவங்க வாழ்க்கையில இன்னும் கீழே இறங்கி கொண்டே போவாங்க. எந்த ஒரு புதிய காரியத்தில் நீங்கள் களம் இறங்கினாலும் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி பாதுகாப்பாக நிற்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுடைய குலதெய்வமோ உங்களுடைய அதிபதியோ அவர்கள் எல்லாமே உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்வதை நிச்சயமா நீங்கள் காலம் போக போக உணர்ந்து கொள்வீங்க. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலைமை, தேவையற்ற பயங்கள் நீங்கி நண்டின் ஓட்டை போல வெளியே ஒரு கடுமையான தைரியமும் உள்ளே ஒரு கம்பீரமும் உங்களுக்குள்ள உருவாகக்கூடிய காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனையும் நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. இதனை போல இருந்து கவனித்துக் கொள்வீங்க. முக்கியமா பெரியவர்கள் உங்களுடைய வீட்டிற்குள் இருந்தார்கள் என்றால் அவர்களின் மீது அவ்வளவு மரியாதையும், உங்களுடைய தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ உங்களுடைய வீட்டிற்கு வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மீது முழுமையான ஒரு பாசத்தையும், நம்ம கூட பிறக்காதவோ அல்லது நம்முடைய அம்மா அப்பா போலவும் அவர்களிடம் நீங்க பழகவும் உரிமையோடு பேசவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு எண்ணங்களை கொண்டவர்கள் தான் நீங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. மற்றவர்களின் சின்ன கவலைகளை கூட உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. என்னிடம் பணமோ இல்லை, அந்த ஒரு உதவியை செய்யக்கூடிய நபர்களுமோ அந்த ஒரு உதவியை செய்யக்கூடிய பொருட்களும் என்னிடம் இல்லை. அது இருந்தது என்றால் உனக்கு இப்பொழுதே நான் பண்ணி கொடுத்து விடுவேன். நீ பணக்கூடிய கவலை எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை தேடி கொடுக்கிறது என்றெல்லாம் நீங்கள் மற்றவர்களுடைய கவலையை பார்த்து அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இத்தனை பேரை தாங்கக்கூடிய உங்களுடைய இதயம் ஒரு நாள் சோர்ந்து போயிருந்திருக்கும். எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் கூட பேச யாருமே இல்லையா, என்னை எப்போதாவது யாராவது கவனித்தார்களா என்று ஏங்கும் போது அங்கே ஒரு பெரிய மௌனம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிஞ்சி இருக்கும்.
நீங்கள் எல்லோரையுமே தாங்கக்கூடிய சுவராக இருந்தீங்க. ஆனா உங்களை தாங்க ஒரு பிடிமானம் கூட இல்லாத ஏமாற்றத்தை இந்த உலகம் உங்களுக்கு பரிசாகவே இதுவரைக்கும் கொடுத்திருக்கும். அது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா, அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியது என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நான் இதுவரை கூறியது நடந்து இருக்கிறதா இல்லையா, இனிமே நடக்கப் போகிறதா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது பொய் கூறியிருந்தால் என்னையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் மனக்காயங்கள் எல்லாமே முடிவடைந்து உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை தேடி இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் உங்களை உயிராக நினைத்தவர்களை உங்களை ஒதுக்கி வைத்த போதும் துரோகங்களால் உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்த போதும் உங்களுக்குள்ள எழுந்த அழுகை சத்தத்தை இந்த ஒரு உலகம் நிச்சயமாக கேட்டிருக்காது. ஆனால் நீங்கள் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உழைப்பு, ஏன் உங்களுடைய ரத்தங்கள் என அனைத்தையுமே நீங்கள் இழந்து அனைத்தையுமே அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா அவங்க நன்றாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ உதவிகளையும் எவ்வளவோ செயல்களையும் நீங்கள் செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் அதனை ஒருபோதும் மதித்திருக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஒரு காயங்களாகவே இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய மனதில் இருக்கும் அத்தனை விதமான பிரச்சனைகளும் மனவேதனைகளும் பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் மாபெரும் ஒரு அருமருந்தை நிச்சயமாக வழங்கப் போகிறது. அதனையும் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை ஆழமாக வாட்டி வதைத்த அந்த பழைய நினைவுகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களை விட்டு மெதுவாகவே விலகத் தொடங்கும். ஆனால் அது எல்லாமே ஆரம்பத்தில் நடந்து விடாது. இந்த நாட்களுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல சிதறி கிடந்த உங்களுடைய மனதை ஒரு புதிய பாசிட்டிவானது ஒரு எனர்ஜி வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒட்ட வைக்கும். அது ஒரு மனிதராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். வந்து உங்களுடைய வாழ்க்கையவை அவர் நிச்சயமா மாற்றவும் ஆரம்பிப்பார். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய முக்கியமான சில செயல்களும் உங்களையே அவர்களிடம் வந்து மறக்க வைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமாகவே இருக்கும். இனிமே யாரையும் நினைத்து கவலைப்பட போவது இல்லை என்ற ஒரு பக்குவமும் தெளிவும் உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய இரவுகளை கெடுத்த தூக்கமின்மையானது மறைந்து நிம்மதியான உறக்கமும் எதையும் தாங்கக்கூடிய மன அமைதியும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். உங்களின் நீண்ட நாள் இயக்கங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய அமைதியான நதியைப் போல நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடவும் ஆரம்பிக்கும். எனவே உங்களுடைய அதிபதி இப்போது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறார். கடகம் ராசியின் அதிபதியான சந்திர பகவான் தேய்வதும் வளர்வதுமான தன்மையை நிச்சயமாக கொண்டவர் என்பதால் உங்களின் மனநிலைமையும் இவ்வளவு காலம் ஏற்ற இறக்கங்களுடன் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பயத்துடன் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு ஒரு இரும்பு கவசத்தை போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி மாபெரும் பாதுகாப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்க போகிறார். அதை நீங்களே இதுவரைக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா இருக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை தவறாக பேசி உங்களுடைய பெயரை கெடுக்க நினைத்தவர்கள் அனைவரும் தங்களுடைய பலத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் மண்டியிடவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. அவங்க வாழ்க்கையில இன்னும் கீழே இறங்கி கொண்டே போவாங்க. எந்த ஒரு புதிய காரியத்தில் நீங்கள் களம் இறங்கினாலும் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி பாதுகாப்பாக நிற்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுடைய குலதெய்வமோ உங்களுடைய அதிபதி